Good morning students. Today we are going to learn about data types. So last video la pathindinga literal அப்படினா என்னன்னு பார்த்தோம். So literal is a raw data given in a variable or constant. So அதோட types என்னன்னு பாத்தீங்கன்னா numeric, string, boolean and escape sequences. So பாத்தீங்கன்னா literal அப்படினா raw data அப்படினு சொல்லிருக்கோம். So அது வந்து variableக்கோ இல்ல constantக்கோ அதோட data values வந்து நம்ம கொடுக்கறதா வந்து literal அப்படினு பார்த்தோம். Okay. So அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய datas என்னென்ன types இருக்கு அப்படினு பார்க்க போறதா Python data types. Okay. So இப்போ for example இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டோட்டலில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ அது நம்ம மார்க்ஸ் என்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க்ஸ் எல்லாம் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகே. ஸோ நம்பர் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டாஸை ஒவ்வொன்றுத்தும் ஒவ்வொரு டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பைத்தானில் நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. So okay, so Python data types. So all data values in Python are objects and each object or value has type. So all data values in Python are objects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய எல்லா டேட்டாஸ் வேல்யூஸுமே என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே ஸோ ஒவ்வொரு டைப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ பைத்தான் ஹேஸ் built-in ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ பைத்தானில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டியூபிள்ஸ், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஓகே. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டியூபிள்ஸ், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்றது எல்லாமே நமக்கு தனித்தனி சாப்டர்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் லிட்ரல்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் ஆல். ஸோ இதில் நம்பர் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the built-in number objects in Python supports integers, floating point numbers and complex numbers. ஸோ இந்த built-in are ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் டேட்டா டைப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணுது பைத்தான் அப்படின்னா இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர் நம்பர்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டீஜர் டேட்டா கேன் பி டெசிமல், ஆக்டல் ஆர் ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்ரல்ஸ்லேயே இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே டெசிமல் நம்பர்ஸாக இருக்கலாம், ஆக்டல் நம்பர்ஸாக இருக்கலாம், ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்டார்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஓ அப்படின்னு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. பட் டெசிமல் நம்பர்ஸில் அந்த மாதிரி எதுவும் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. ஸோ இதை வச்சு ஆக்டலுக்கும் டெசிமலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஆக்டல் அப்படின்னா அதோடைய பேஸ் வந்து 8. ஸோ 0 to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா அதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 102. ஸோ 102ன்னு கொடுக்கும்போது அது டெசிமல் நம்பரா இல்லை ஆக்டல் நம்பரா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு முன்னாடி எதுவும் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா அது ஆக்டல் நம்பர். ஸோ வெறும் 102 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெசிமல் நம்பர்ஸ். ஓகே. ஸோ இதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓ 102 அப்படின்னு இருக்குது. ஸோ ஓன் ஸ்டார்ட் ஆனாலே அது என்ன நம்பர் அப்படின்னா ஸோ அது ஆக்டல் நம்பர் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போ டெசிமலுக்கும் ஆக்டலுக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டல் நம்பர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல். ஸோ ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த லெட்டர் வந்து அப்பர் கேஸ்லையும் இருக்கலாம், லோயர் கேஸ்லையும் இருக்கலாம். ஓகே. ஸோ இதான் வந்து ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து ஹெக்ஸா டெசிமலுக்கு ஓஎக்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், கேபிட்டல் லெட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் எல். ஸோ எல் டினோட் லாங் இன்டீஜர். எல் டினோட் லாங் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஷின் இது. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. ஸோ எல் அப்படின்னா லாங் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்டீஜருக்கும் லாங் இன்டீஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டீஜர் நம்பர்ஸ் அப்படின் போது ஸோ இட் ஆக்குபைஸ் 4 byte ஒன்லி. ஸோ மெமரியில் 4 byte தான் ஆக்குபை பண்ணோம். பட் லாங் இன்டீஜர் அப்படின்னு எடுத்தோம்னா 8 byte அளவுக்கு ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நாம் வந்து லாங் இன்டீஜர்ஸை மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்பர் டேட்டா டைப் அப்படின்றது. ஓகே. ஸோ இதில் வந்து இன்டீஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் பை எ சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் ஏ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் டிஜிட்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1 2 3.34
ஸோ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 456.23. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அடுத்தது இந்த மாதிரி நமக்கு ஃபாலோ பண்ணி நிறைய டிஜிட்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனண்ட். ஸோ எக்ஸ்பொனண்ட் அப்படின்னா என்னென்னு லிட்ரல்ஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ்பொனண்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துட்டாலும் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா டெசிமல் டிஜிட் பார்ட், டெசிமல் பாயிண்ட், எக்ஸ்பொனண்ட் பார்ட் followed by 1 or more digits அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் 12.E04. ஸோ இந்த இ எக்ஸ்பொனண்ட் அப்படின்றது கேப்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸ்பொனண்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒன் வந்து ரியல் பார்ட், இன்னொன்று இமேஜினரி பார்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்பரில் இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஸோ நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா கேன் ஹேவ் எனி ஆஃப் 2 வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூலியன் அப்படின்னு எடுத்துட்டாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒன்று நாம் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா பூலியன் வேரியபிள் 1 ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பூலியன் வேரியபிள் 2 ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 2 கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பூலியன் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ட்ரூவும் ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே ஸ்மால் லெட்டர்ஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இந்த பூலியன் டேட்டா டைப் பொறுத்தளவுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்ட் வித் single quote or double quote or triple quote. ஸோ string data can be enclosed with single அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாவது சிங்கிள் கேரக்டர் நம்ம கொடுக்கும்பொழுது ஸோ அது வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள் கீழே. ஸோ கேரக்டர் டேட்டா நான் ஒரு வேரியபிள் அதாவது ஐடென்டிஃபையர் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்திருக்கேன். ஏ அப்படின்னும் போது அதோடைய சிங்கிள் கொட்டேஷனில் அந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஏ அப்படின்னா ஸோ ஏவோட ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கோம். ஓகே, இதெல்லாம் நம்ம சிபிபிலே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிலைன் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்காங்க. ஸோ மல்டிலைன் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொட்டேஷன்ஸை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகே, இதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ஸ் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே 1 மார்க்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து புக் பேக் இல்லாமல் ஸோ இன்சைட் ஆஃப் த சாப்டர் அப்படின்னு நமக்கு 1 மார்க் எடுக்கும்போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்ம டெஸ்ட்டு வந்து அவ்வளோ வைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ வீட்டில் நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.